ஹரி ஓம் மகா காளி. சற்றே நினைவுகளால் திரும்பி பார்க்கிறேன். 2025 எனும் ஒரு புத்தாண்டு புத்துணர்ச்சியோடு பிறந்த அந்த நாள் நினைவுக்கு வருகிறது. எத்தனையோ கனவுகள், ஏக்கங்களோடு, திட்டமிடுதல்களோடு, எதிர்பார்ப்புகளோடு யாவரும் ஒவ்வொரு புத்தாண்டையும் எதிர்கொள்கிறார்கள். புத்தாண்டுகள் ஒரு விதமான மாயைதான். எத்தனையோ மாயைகளால் கட்டுண்டு கிடக்கிற இந்த மானுடர்களுக்கு மற்றொரு மயக்கம் தரும் ஒரு காஃபி தான் இந்த புத்தாண்டு. புத்தாண்டு பிறந்து நம் கரம் பிடித்து நடைபழகி நம்மோடு ஒரு 12 மாதங்கள் உடன் வந்து நம்மை விட்டு விடைபெறுகிறது. எப்பொழுதும் பிரியா விடை கொடுக்கிற போது மீண்டும் சந்திப்போம் என்றோ சென்று வருக என்றோ சொல்கிற ஒரு வழக்கு சொல்லு. இந்த மாதிரி விஷயங்களில் நாம் சொல்ல இயலாது. காலத்திற்கும் மரணம் உண்டு என்பதை நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம் இந்த புத்தாண்டு முடிகிற நாளை. இந்த 2025 என்கிற ஆண்டு இன்னும் சில தினங்களில் மரணத்தை தழுவ இருக்கிறது. மற்றொரு புத்தம்புது குழந்தையாக 2026 என்கிற ஒரு புத்தாண்டை நாம் எதிர்கொள்வோம். அதுவும் நம்மோடு கரம் பிடித்து நடைபழகும். ஒவ்வொரு புத்தாண்டின் போதும் பலவிதமான கனவுகள், இலக்குகள், திட்டமிடுதல்கள், எதிர்பார்ப்புகள், இயக்கங்கள் என்பதாக மானுட சமூகம் புத்துணர்ச்சி பெற்று நிற்கும். ஒரு நீண்ட நெடிய ஒரு வாழ்வியல் அனுபவத்தை பலரிடமிருந்து சேகரிக்கிற போதெல்லாம் ஒரு பேருண்மையை, ஒரு பெரும் ஞானத்தை வாழ்ந்த வயோதிகர்கள் அடியனுக்கு தந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு நீண்ட வாழ்வை சந்தித்தவர்களை சந்திக்கிற போது உங்களுடைய இளமை காலத்தில் எண்ணிலடங்காத இயக்கங்களும் கனவுகளுமாக இந்த வாழ்க்கையை திட்டமிட்டு இருப்பீர்கள். எதிர்பார்ப்புகளோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்கி இருப்பீர்கள். அப்படி நீங்கள் எண்ணியபடி, எதிர்பார்த்தபடி இதான் உங்கள் வாழ்வு அமைந்ததா என்று கேட்கிற போதெல்லாம் 100க்கு 99 மானுடர்கள் வாழ்வை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், முதிர்ந்த கனியாக கனிந்து கடைசி காலத்திற்காக காத்திருப்பவர்கள் சொன்ன பதில், நான் நினைச்சதுபடி என் வாழ்க்கை நடக்கலை, நான் எது நினைக்கலையோ அதுதான் நடந்தது, நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தை நான் அடைந்தேன், நான் கற்பனையே பண்ணலை, நான் எதிர்பார்க்காததுதான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்தது, நான் எதிர்பார்த்தது என்னவோ 2 இட்லி ஒரு சாம்பார், ஆனால் எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய அறுசுவை விருந்து என்பது போன்ற ஒரு பதில்களைத்தான் நான் பெற்றிருக்கிறேன். மாட மாளிகைகளில் வாழ்க்கையை தொடங்கிய நாங்கள் வீதிக்கு வருவோம் என்று ஒரு பொழுதும் எதிர்பார்க்கவில்லை, கற்பனை கூட செய்ததில்லை. காலம் எங்களை புயலென சுழற்றி வீசி எறிந்து விட்டது. இன்று எதிரும் புதிருமாக எந்த ஒரு வாழ்வை பெற்றிருப்பவர்களும் கூட நாங்கள் இது எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்கிறார்கள். இந்த வாழ்வியல் பாடத்தை நாம் கூர்ந்து கவனித்த பிறகு ஒரு பேருண்மையை உணர்வது என்னவென்றால், நாம் பலவாறு கற்பனை செய்யலாம், மகிழலாம், இயங்கலாம், எதிர்பார்க்கலாம். ஆனால் நாம் நினைக்கிற, திட்டமிடுகிற, கற்பனை செய்கிற பெரும்பாலான விஷயங்கள் நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்வதே இல்லை. நாம் நினைக்காதது நம் வாழ்வை நிரப்புகிறது. அதில் பல நேரங்களில் நவரசம் இருக்கிறது, நவதானியங்கள் இருக்கிறது, எண்ணிலடங்காத மாயாஜாலங்கள் நிரம்பி இருக்கின்றன. சில நேரங்களில் படுபாதகமான விஷயங்கள் சிலரது வாழ்வில் நடந்தும் விடுகிறது.
சிறைக்கு செல்லணும்னு யாராவது இயங்குறானா? ஆனால் சிலர் சிறைக்கு போய்விடுகிறானே. எத்தனையோ பந்த பாச உறவுகளை இழந்து வாழ்க்கையில் ஒரு மொட்டை மரமாக நிற்கிறார்களே. துன்ப துயரங்களை பின்னி பிணைந்தவாறு தங்களுடைய வாழ்வை பெரும் சோகத்தோடு நடத்துகிறார்களே. இவர்களெல்லாம் இதெல்லாம் ஏங்கி பெற்றதா, எதிர்பார்த்ததா, ஆசைப்பட்டதா? அவர்கள் அப்படி எதையும் நாடியதில்லை. ஆனால் அது விதிக்கப்படுகிறது. பல நேரங்களில் அடியனுடைய வாழ்வியலையும் அத்தகைய தராசை கொண்டு சரிபார்க்கிற போது நம்முடைய கணிப்புகள் படி நடக்கிறதா? பல நேரங்களில் நடக்கிறதில்லை. எத்தனையோ கணிப்புகள், கணக்கு வழக்குகள் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாம் நினைக்காதது நம் வாழ்க்கையை இயக்குகிறது. இது ஒரு பெரிய பிரபஞ்ச உண்மை என்று நாம் உணர்கிறோம். இந்த 2026 எப்படி இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது போல எண்ணிலடங்காத பெருமக்கள் மேடைதோறும் அமர்ந்து பேசுகிறார்கள். ஜோதிட வல்லுநர்கள் இந்தந்த ராசியெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க, அந்த 3 ராசி ரொம்ப அமோகமாக இருக்கு என்பதாக பலவித கணிப்புகளை வழங்குகிறார்கள். அதுபடிதான் அவர்கள் வாழ்வு இருக்குமா என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது, ஒரு அனுமானம்தான். இப்படி கடந்த ஆண்டுகளிலும் எத்தனையோ அனுமானங்களை நாம் தாங்கி நிற்கிறோம். அத்தகைய அனுமானங்கள் படி நாம் வாழ்வு அமைந்திருக்குமா என்றால் அதற்கான விடையும் நம் மனசாட்சி அறியும். கணிப்புகள் பல நம்மை சூழ்ந்து இருக்கின்றன. எதிர்பார்ப்புகள் பல நம்மிடம் இருக்கிறது. 26 எப்படி எதிர்கொள்வது? 26 ஏராளமான பெரும் பேரழிவுகள், பெரும் துன்பங்கள் வர இருக்கிறது. நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 26 சாதாரணமான ஆண்டு அல்ல என்று சொல்வோரும் இருக்கிறார்கள். அத்தகைய உரைகளையும் கேட்கிறேன். இதையெல்லாம் கேட்டு முடித்த பிறகு இந்த 26க்கு நாம் என்ன உணர்ந்தோம் அன்பர்களுக்கு சொல்வதற்கு என்கிற போது எம்முடைய உள்ளுணர்வு சொல்கிறது, பெருமக்களுடைய பெருஞானத்தினுடைய சாராம்சத்தில் இருந்து சொல்வதென்றால் எந்த திட்டமும் விடாதே, இயல்பாக இரு. எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை ஒரு சிம்மாசனத்தை நோக்கி அமர வேண்டும் என்றால் அதை நோக்கி அழைத்து செல்வதற்குரிய கரங்கள் உன் கரம் பற்றி அழைத்து செல்லும். சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவனை படுகுழியில் விழ வேண்டும் என்கிற விதி இருக்குமே, ஆனால் படுகுழியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய கரங்கள் வந்து அழைத்து செல்லும். காலம் அது இயக்குகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்புகள் பெரும்பாலும் ஏமாற்றங்களை தருகின்றன. 2026 எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். 2026 எந்த திட்டமிடுதலும் வேண்டாம். 2026 எனும் புத்தாண்டு பிறக்கிற போது ஒரு மகிழ்ச்சிக்காக மற்றொரு காஃபியை கூடுதலாக சாப்பிடு. எந்த விதமான எதிர்கால கற்பனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எந்த அலட்டலும் வச்சுக்காத. வாங்கக்கூடிய வாய்ப்பும் சூழலும் அமைந்தால் அது தானாக நடக்கும். கதவை தட்டி கொண்டு வந்து கொடுக்கும். எந்த ஒரு மனபாரத்தையும் மனச்சுமையையும் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா இந்த பூமியில் மனிதர்களுக்கு மிகவும் வழி தரக்கூடிய ஒரு பெரும் துன்பம் எது தெரியுமா? ஏமாற்றம்தான். ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் ஏமாறுகிற போது கிடைக்கிற அந்த வழி இருக்க, அதுதான் அனைத்து வழிகளிலும் உயர்ந்ததாக இருக்கிறது. தெரிஞ்சே ஏமாந்தாங்க என்று சொல்கிறான் பாருங்க, அது பெரும் வழி. ரொம்ப பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்து போகிறான், நம்பி ஏமாந்து போகிறான், நயவஞ்சகமாக ஏமாந்து போகிறான். ஏமாற்றம் ஒரு பேர் துன்பத்தை தரும்.
அதனால் எந்த வகையிலும் எதிர்பார்ப்புகளை பெருசு பண்ணாத. எதுவும் நம் கையில் இல்லை. நாம் பலரது கைகளால் இயக்கப்படுகிறோம். பலருடைய சூதுவாதுகளில் நம் வாழ்வு கலந்திருக்கிறது. அதனால் எந்த இடத்திலும் நாம் நம்முடைய சிந்தனைகள் இவற்றில் அறமும் தர்மமும் தவறாது நிலை பெறக்கூடிய ஒரு வாழ்வை எண்ணி இன்று இருப்பதை கொண்டு வாழ்வுகிற ஒரு வாழ்வு நாளை இருந்தால் சரிதான் என்கிற அளவுக்கு இயல்பாக இருக்க வேண்டும். இழப்புகளாக இருக்கட்டும், வெகுமதிகளாக இருக்கட்டும், வந்த அன்னைக்கு வரவுல வைப்போம். வரத்துக்கு முன்னாடியே கனவுகள் வேண்டாம். எந்தவித திட்டமிடுதலும் தேவையில்லை. இன்று போல் நாளை என்று எண்ணி இயல்பாக வாழ்வோம். ஹரி ஓம் மகா.